ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போறீங்க. இன்னைக்கு நாங்கள் ஈஸ்ட் ஆஃப்ரிக்காவில் உள்ள உகாண்டாவிலேருந்து சென்னைக்கு கிளம்ப போகிறோம். உகாண்டாவிலேருந்து சென்னைக்கு டைரக்ட் ஃப்ளைட் கிடையாது, நாங்கள் கனெக்டிங் ஃப்ளைட் மூலமாக தான் மாறி போகணும். ஸோ நாங்கள் கனெக்டிங் ஃப்ளைட்டை பிடிச்சோமா இல்லையான்றதான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ நேத்ரா, நீ எப்படி ஃபீல் பண்ணுற? இன்னைக்கு நம்ம சென்னைக்கு போகிறோம். ஹாப்பியா? ஸோ சென்னையில் உனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன? சாப்பாடா? ஸோ சென்னை பிடிக்குமா ஆஃப்ரிக்கா பிடிக்குமா? ஓகே, சூப்பர். ஹைப்போதெட்டிக்கல் கொஸ்டின். நீங்கள் யாராவது வெளிநாட்டில் இருக்கீங்கன்னா சென்னையில் எந்த விஷயத்தை ரொம்ப மிஸ் பண்ணுறீங்கன்றத மறக்காம கமெண்ட்ஸ் எனக்கு ஷேர் பண்ணுங்க. டுடே ஐ அம் லிவிங் டு மை கண்ட்ரி. ஹவ் யூ ஃபீல்? சேஃப் ஜர்னி, பட் ஐ அம் கோயிங் டு மிஸ் யூ டு மச். ஓகே, வெல்கம். ஸோ இங்கே எல்லாருமே என்னை ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. ஸோ பட் ஸ்டில் நானும் ஆஃப்ரிக்கா ரொம்ப மிஸ் பண்ணுறேன். எனக்கு இங்கே நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. உகாண்டா ஒரு ஸ்பெஷலான ஒரு பிளேஸ் எனக்கு. ஸோ ஹரியட், ஐல் மிஸ் யூ. டேக் கேர். மிஸ் யூ டு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் என்டபே ஏர்போர்ட்டுக்கு கிளம்பியாச்சு. எங்கள் வீட்டிலேருந்து என்டபே ஏர்போர்ட்டை ஒரு 40 மினிட்ஸில் ரீச் ஆகிடலாம். நாங்கள் இப்போ எக்ஸ்பிரஸ் ஹைவேல போயிட்டுருக்கோம். ஸோ இதில் போகணுன்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே ரீச் ஆகிடலாம். உகாண்டாவில் பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் இந்த ஊரோட இயற்கை அழகு தாங்க. பாருங்கள், எங்கே பார்த்தாலும் பச்சை பசேல்னு ரொம்ப அழகாக இருக்கு. இப்போ நீங்க பார்க்கறது தான் இந்த உலகத்தோட செகண்ட் லார்ஜஸ்ட் ஃப்ரெஷ் வாட்டர் லேக்கான லேக் விக்டோரியா. ஆப்பிரிக்கால இருக்கக்கூடிய லார்ஜஸ்ட் லேக்கும் இதுதான். ஸோ இப்போ நாங்கள் ஃபைனலி ஏர்போர்ட்டை ரீச் ஆகிட்டோம். ஏர்போர்ட்லேயும் ஒரு சில கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லாம் போயிட்டு இருக்கு. இப்போ நீங்க பார்க்கறது தான் என்டபே இன்டர்நேஷனல் ஏர்போர்ட். உகாண்டால உள்ள மெயின் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் இதுதான். ஸோ வெளிநாடுகள்லேருந்து வரக்கூடிய எல்லா டூரிஸ்ட் எல்லாருமே இந்த ஒரு ஏர்போர்ட் வழியாக தான் உகாண்டாக்கு வர முடியும். பை. என்னோட ஹஸ்பண்ட்க்கு நான் பாய் சொல்கிறேனே அப்படின்னு பார்க்குறீங்களா? இந்த ட்ரிப்பில் என்னோட ஹஸ்பண்ட் எங்கள் கூட ஜாயின் பண்ணல. நானும் நேத்ராவும் தனியாக தான் உகாண்டாலேருந்து சென்னைக்கு ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ எனக்கு அதுவே கொஞ்சம் பயமாக இருந்தது. ஏன்னா இதான் ஃபர்ஸ்ட் டைம் உகாண்டாலேருந்து தனியாக நான் ட்ராவல் பண்ண போகிறேன். 14/8/25 தேர்ஸ்டே சாய்பாபாக்கான ஸ்பெஷல் டே. அதனால அன்னைக்கு தான் டிக்கெட் புக் பண்ணணும்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் கிட்ட நான் சொல்லியிருந்தேன். எனக்கு எல்லாமே சாய் தாங்க, அதனால எல்லா விஷயத்தையும் நான் அவர்கிட்டே விட்டுடுவேன். ஸோ இப்போ லக்கேஜ் எல்லாமே ட்ராலியில் ஏற்றியாச்சு. இப்போ எல்லாம் ஏர்போர்ட்குள்ளே எடுத்துகிட்டு போக வேண்டியதுதான். எல்லாருமே ஏர்போர்ட்டில் ரொம்ப ஜாலியாக ஃபோட்டோஸ்லாம் எடுத்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த ஒரு போர்டில் எந்தெந்த ஃப்ளைட்ஸ்லாம் எப்போ கிளம்புது அப்படின்ற டைமிங்ஸ்லாம் போட்டிருக்காங்க பாருங்க. அம்மா, இப்போ நாங்கள் எல்லாருமே உள்ளே செக்இன் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு வழியா இப்போ நாங்கள் ஏர்போர்ட்டுக்குள்ள என்டர் ஆகிட்டோம். ஸோ நேத்ரா பாருங்க, நேத்ரா சீக்கிரமா, டைம் ஆயிடுச்சு, கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. அம்மாட்ட கொடு. எல்லோ ஃபீவர் வேக்சினேஷன் இங்கே இந்த ஒரு கவுண்டரில் எல்லோ ஃபீவர் வேக்சினேஷன் நாங்கள் போட்டிருக்கோமா இல்லையான்றதை செக் பண்ணுவாங்க. நீங்கள் ஒவ்வொரு கண்ட்ரிக்கு போகிறதுக்கு முன்னாடியும் ஒவ்வொரு விதமான ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் உகாண்டா போகணும்னா மேண்டேட்ரியாக எல்லோ ஃபீவர் வேக்சினேஷன் போட்டே ஆகணும். இப்போ நானும் நேத்ராவும் செக்இன் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் எந்த ஒரு ஃப்ளைட்டில் புக் பண்ணியிருந்தாலுமே செக்இன் ப்ரொசீஜர்ஸை முடிச்சதுக்கு அப்புறமா தான் ஃப்ளைட்டில் போர்ட் பண்ண முடியும். செக்இன் கவுண்டரில் உங்கள் பாஸ்போர்ட் ஐடி கார்டு வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு உங்கள் பேக்கேஜோட வெயிட்டும் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா உங்கள் போர்டிங் பாஸ் கொடுத்துடுவாங்க. நானும் நேத்ராவும் செக்இன் ப்ரொசீஜர்ஸ்லாம் முடிச்சுட்டு ஃப்ளைட்டில் போர்ட் பண்ண போயிட்டு இருக்கோம். இப்போ நீங்கள் பார்க்குறது உகாண்டாவுடைய நேஷனல் பேர்ட் கிரஸ்டட் கிரேன்.
இப்போ நீங்க பார்க்குறது டியூட்டி ஃப்ரீ ஷாப். ஸோ இந்த ஒரு ஷாப்பில் நீங்கள் எந்த ஒரு டேக்ஸும் பே பண்ணாமல் பர்ஃப்யூம்ஸ், காஸ்மெட்டிக்ஸ், சாக்லேட்ஸ், கேண்டி, ஸ்நாக்ஸ் இதெல்லாம் வாங்கிட்டு போகலாம். எல்லா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ஸ்லையும் உங்களால் டியூட்டி ஃப்ரீ ஷாப்ஸை பார்க்க முடியும். This is our final boarding QR722 to Lusaka via Harare. இந்த இடத்துல பேசஞ்சர்ஸோட போர்டிங் பாஸ் எல்லாம் செக் பண்ணிட்டு அவங்கள ஃப்ளைட்க்கு அனுப்பிட்டு இருக்காங்க. ஸோ இன்னும் கொஞ்ச நேரத்தில் நாங்கள் வந்து ஃப்ளைட்டில் போர்ட் பண்ண போகிறோம். ஃப்ளைட்டோட போர்டிங் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. ஸோ நாங்கள் எல்லாருமே இப்போ ஃப்ளைட்டில் போர்ட் பண்ணுறதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஒரு க்ரௌடில் நானும் நேத்ராவும் கடைசியில் நின்றுட்டு இருந்தோம். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்தது எங்கள் 2 பேருக்கும். எங்கள் ஃப்ளைட் கிளம்புறதுக்கு இன்னும் 20 மினிட்ஸ் தான் இருக்குது. ஸோ இப்போ எல்லாருமே வந்து ஃப்ளைட்டில் ஏறதுக்கு போயிட்டுருக்கோம். இன்டர்நேஷனல் ஃப்ளைட்ஸை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் 15 to 30 மினிட்ஸ் முன்னாடி போர்டிங் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதனால தான் எப்போவுமே இன்டர்நேஷனல் ஃப்ளைட்ஸில் ட்ராவல் பண்ணும்போது ஏர்போர்ட்டுக்கு ஒரு 2 or 3 hours முன்னாடியே போயிடுங்க அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க. ஏன்னா போர்டிங் ஒன்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டா உங்களால் அப்புறம் ஃப்ளைட்டில் ஏற முடியாது. இப்போல்லாம் ஃப்ளைட் ஆக்சிடென்ட்ஸ் நிறைய நடக்கிறனால ஃப்ளைட் ஏறதுக்கே கொஞ்சம் பயமாக தாங்க இருந்தது. ஆனாலும் வந்துட்டு எல்லாருமே அந்த மூமெண்ட்டை ரொம்பவே ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். நான் வீடியோஸ்லாம் எடுக்கிறத பார்த்துட்டு நீங்கள் இன்ஃப்ளூயன்சரா vlogger அப்படின்னு கேட்டாங்க. இல்லை நான் யூடியூபர் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் என் கூட வந்து ஃபோட்டோஸ்லாம் 2 பேர் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ நான் யூடியூபர்னு சொன்னதுக்கப்புறம் எனக்கு வந்து ஆல் த பெஸ்ட் எல்லாம் சொல்லி விஷ் பண்ணிவிட்டு அவங்க 2 பேருமே கிளம்பிட்டாங்க. ஸோ ரொம்பவே வந்து ஹாப்பியாக இருந்தது. எப்போவுமே ஃப்ளைட்டில் ஏறும்போது ரொம்ப சீக்கிரமே போர்டிங் முடிஞ்சிடும். ஆனால் இன்றைக்கின்னு பார்த்து எங்கள் ஃப்ளைட்டில் ரொம்ப ஸ்லோவாக எல்லோரும் ஏறிட்டு இருந்தாங்க. அதனால் இதான் சான்ஸ்னு நானும் நேத்திரம் வளைச்சி ஃபோட்டோஸும் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். ஏம்மா நீ படம் ஓட்டினது போதும், வீட்டுக்கு கிளம்பு. நானும் நேத்திராவும் ஃப்ளைட்டில் ஏறாமல் ரொம்ப நேரம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு ஏர்போர்ட் ஸ்டாஃப் வந்துட்டு சீக்கிரம் ஃப்ளைட்டில் ஏறுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் நானும் நேத்திராவும் ஃப்ளைட்டில் ஏற ஆரம்பித்தோம். எங்கள் ஃப்ளைட்டோட போர்டிங் டைம் 1:40 PM. அதே மாதிரி எங்கள் ஃப்ளைட்டோட டிபார்ச்சர் டைம் 2:25 PM. பட் இப்போ நாங்கள் போர்ட் பண்ணிட்டு இருக்கும்போதே டைம் பார்த்தீங்கன்னா 2:15 PM ஆயிடுச்சு. ஸோ இன்னும் 10 மினிட்ஸ் தான் இருக்குது ஃப்ளைட் வந்து டேக் ஆஃப் ஆகிறதுக்கு. இப்போ ஏர்போர்ட்டை அப்படியே சுற்றி பார்த்துடலாம். இந்த ஏர்போர்ட்டில் மொத்தமாக 2 ரன்வேஸ் இருக்குது. ஸோ இப்போ இந்த ஏர்போர்ட் கொஞ்சம் சின்ன ஏர்போர்ட் தான். அதனால் இது கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கான ஒர்க் வந்து இப்போ பண்ணிட்டு இருக்காங்க. அப்பா ஃபைனலி நாங்கள் ஃப்ளைட்டில் ஏறிட்டோம். இனிமேல் எங்கள் சீட்ஸை வந்து கண்டுபிடிச்சி தேடி உட்கார வேண்டியது தான். இன்னும் யாரும் ஃபுல்லாக செட்டில் ஆகலை. எல்லாருமே வந்துட்டு அவங்கவுங்க லக்கேஜஸ் வந்துட்டு மேலே வச்சுட்டு உட்கார்றதுக்கு எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. சேஃப்டி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்து முடிஞ்சதுமே ஃப்ளைட் வந்து கிளம்பிடுச்சு. ஸோ இப்போ நாங்கள் ட்ராவல் பண்ணக்கூடிய ஏர் அரேபியா ஃப்ளைட் வந்துட்டு யுனைடெட் அரப் எமிரேட்ஸை சேர்ந்த ஃப்ளைட்டுங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் எங்கள் ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆக போகுது. مسافرين الكرام أسعد الله أوقاتكم بكل خير. اسمي ناصر وراء اليوم محمد صدنا مشرف. இந்த வாட்டி ஏர் அரேபியா ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு அரபிக் ப்ரேயர் சாங் ஒன்று போட்டாங்க. ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகி கொஞ்ச நேரத்தில் நானும் நேத்திரமும் கொஞ்ச நேரம் இந்த ஃபுட் மெனு கார்டை செக் பண்ணிட்டு இருந்தோம். என்னை பொறுத்த வரைக்கும் லைஃப்பில் வந்துட்டு போரிங்கான ஒரு விஷயம்னா அது ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுறது மட்டும்தான். ஏன்னா வந்துட்டு ரொம்ப நேரம் ஒரே இடத்துல உட்காந்துருக்கணும். அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ கொஞ்ச நேரத்துலேயே வந்துட்டு ஃப்ளைட்டில் உள்ள பேசஞ்சர்ஸ்க்கு ஃபுட்டெல்லாம் சர்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் என்டபேலேருந்து ஷார்ஜா ரீச் ஆகிறதுக்கு எக்ஸாக்ட்லி 5 hours 35 minutes ஆகும்.
ஸோ பல்ல கடிச்சிட்டு ஒரு 5 hours வந்துட்டு ஃப்ளைட்டில் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும், வேறு ஆப்ஷனே கிடையாது. ஸோ இப்போ நேத்ராக்கும் எனக்கும் ஃபுட் வந்து கொடுத்துட்டாங்க. நேத்ராக்கு வந்து கிட்ஸ் ஸ்நாக்ஸ் பாக்ஸ் நாங்கள் போட்டிருந்தோம். ஸோ கிட்ஸ் ஸ்நாக்ஸ் பாக்ஸில் என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸில் கம்மி பேர், ஓரியோ பிஸ்கெட், சிப்ஸ், ஆரஞ்ச் ஜூஸ், கலர்ஸ் அண்ட் டிராயிங் புக் இருந்தது. நான் ஜாலியாக சாப்பிட்டுட்டே கலர் பண்ணேன். ஸ்நாக்ஸ் பாக்ஸ் இஸ் வெரி சூப்பர்டா. கிட்ஸ் ஸ்நாக்ஸ் பாக்ஸ் வந்து உண்மையிலே வேற லெவலில் இருந்ததுங்க. பார்க்கறதுக்கும் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்தது. நேத்ராக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நேத்ரா ரொம்ப ஹாப்பி. எனக்கு லஞ்சுக்கு ராஜ்மா வித் ஜீரா ரைஸ் தான் நாங்கள் புக் பண்ணியிருந்தோம். எப்போவுமே ட்ராவல் அப்போ லைட் ஃபுட் எடுக்கிறது தான் எனக்கு கொஞ்சம் பிடிக்கும். அதனால் கொஞ்சம் லைட் ஃபுட்டாக எடுத்துக்கலாமேன்னு சொல்லி நான் இதை வந்துட்டு புக் பண்ணியிருந்தேன். இந்த கிட்ஸ் ஸ்நாக்ஸ் பாக்ஸில் இன்னொரு மேஜிக்கும் இருந்தது. இந்த பாக்ஸை ஸ்லைட் பண்ணும்போது ஏபிசி ஆல்ஃபபெட்ஸ் எல்லாமே வருது பாருங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் எங்கள் ஃப்ளைட் ஷார்ஜாவில் லேண்ட் ஆக போகுதுன்னு சொன்னாங்க. ஸோ ஃபைனலி ரொம்ப சூப்பராக நாங்கள் ஷார்ஜாவில் லேண்ட் ஆகிட்டோம். இப்போ நாங்கள் ஷார்ஜாலேருந்து சென்னை போகிறதுக்கான கனெக்டிங் ஃப்ளைட்டில் போய் ஏறணும். ஸோ அதுக்காக நாங்கள் இப்போ ஷட்டில் ஏறியிருக்கோம். ஷார்ஜாவில் எங்கள் கனெக்டிங் ஃப்ளைட்டோட டைம் 9:40 PM. நாங்கள் ஏர்போர்ட்டை ரீச் ஆகும்போதே 9 o'clock ஆகிடுச்சு. ஸோ இங்கே வெயிட்டிங் டைம் ரொம்ப கம்மி தாங்க. ஜஸ்ட் ஒரு 50 minutes தான் கொடுக்குறாங்க. ஸோ அந்த டைம் கேப்புக்குள்ளே நான் போய் ஃப்ளைட்டை பிடிக்கணும். அதனால் கொஞ்சம் வந்து டென்ஷன் ஆகிடுச்சு. வா சீக்கிரம், டைம் இல்லைப்பா. சென்னை. இப்போ நீங்கள் பார்க்குறது தான் ஷார்ஜா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். ஏர்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். சென்னை. டைம் எக்ஸாக்ட்லி 9:20 PM இருக்கும். எங்கள் ஃப்ளைட் கிளம்புறதுக்கு இன்னொரு 20 minutes தான் இருக்குது. இப்போ நாங்கள் ஷட்டிலில் எங்கள் ஃப்ளைட்டில் ஏறதுக்கு போயிட்டுருக்கோம். ஸோ ஃபைனலி இப்போ நாங்கள் சென்னை ஃப்ளைட் கிட்ட ரீச் ஆகிட்டோம். சென்னை ஃப்ளைட்டை பார்த்ததுக்கு அப்புறம் தான் முகத்தில் கொஞ்சம் சந்தோஷமே வந்தது எனக்கு. சேம் ஏர்லைன் சிங்கிள் டிக்கெட்டாக நீங்கள் புக் பண்ணும்போது கனெக்டிங் ஃப்ளைட் வந்து நமக்காக வெயிட் பண்ணும். பட் ஸ்டில் அதுக்காக நம்ம லெஷராக வந்து காஃபி டீலாம் குடிச்சிட்டு வந்தோம் வச்சுக்கோங்களேன், ஃப்ளைட் கிளம்பி போயிடும். அதனால் கொஞ்சம் நம்ம வந்து கரெக்டாக ப்ராப்பர் டைமுக்கு வந்துட்டால் நமக்கு கொஞ்சம் சேஃப். سافرون الكرام أسعد الله أوقاتكم بكل خير. اسمي تامبي وأنا مشرف الطاقم. ஃப்ளைட்டில் ஏறி ஒரு 10 minutesலேயே ஃப்ளைட் வந்துட்டு டேக் ஆஃப் ஆகிடுச்சு. நாங்கள் வந்து சாப்பிட்றதுக்கு டின்னருக்கு நியூட்ரலா சாண்ட்விச் சொல்லியிருந்தோம். அதை உடனே சர்வ் பண்ணிட்டாங்க. இப்போ அதை ஓப்பன் பண்ணிகிட்ருக்கோம். நேத்ராக்கு டின்னருக்கு சிக்கன் ஜிஞ்சர் பெரி பெரி சாண்ட்விச் புக் பண்ணியிருந்தோம். இப்போ நேத்ரா அதை ஓப்பன் பண்ணிகிட்ருக்கா. ஷார்ஜாலேருந்து சென்னைக்கு ஒரு ஷார்ட் ட்ராவல் தான் சொல்லணும். ஏன்னா 4 hours ஒரு 30 minutesக்குள்ளே சென்னை ரீச் ஆகிடலாம். நாங்கள் ஷார்ப்பாக ஏர்லி மார்னிங் 4:30க்கு சென்னை ரீச் ஆகிட்டோம். ஃப்ளைட்டில் உள்ள க்ரூ மெம்பர்ஸ்க்கெல்லாம் பாய் சொல்லிட்டு இப்போ நாங்கள் நடந்து போயிட்டு இருக்கோம். ஸோ ஃபைனலி பை காட்ஸ் கிரேஸ் நாங்கள் ரொம்ப சூப்பராக சென்னை வந்து சேஃபாக லேண்ட் ஆகிட்டோம். எப்போவுமே வெளிநாட்டிலேருந்து தாய்நாட்டுக்கு வரும்போது அதில் கிடைக்கிற சந்தோஷமே தனிதாங்க. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் வந்து இது ஒவ்வொரு மாதிரி ஃபீல் ஆகும். ரொம்ப எமோஷ்னலாக இருப்பாங்க சில பேர். அதை வந்து வார்த்தையில் சொல்ல தெரியாது. அந்த மாதிரி தாங்க எனக்கும் இருந்தது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சென்னை ரீச் ஆயாச்சு. ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே எவ்ரிவன். என்னை பொறுத்த வரைக்கும் சென்னை இஸ் நாட் ஜஸ்ட் அன் வேர்ட் பட் அன் எமோஷன், அப்படி தான் நான் சொல்லுவேன். சென்னை ஏர்போர்ட் பார்த்தீங்கன்னா உண்மையிலே வேறு லெவலில் இருந்ததுங்க. ஸோ இன்னும் எங்களுக்கு பேகேஜ் கிளைம் பண்ணணும், அதே மாதிரி இமிக்ரேஷனும் முடிக்கணும். அந்த 2 டாஸ்க் தான் பெண்டிங்கில் இருக்கு. இங்கே நீங்கள் பார்க்குற பேசஞ்சர்ஸ் எல்லாருமே ஃப்ளைட் போர்ட் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நாங்கள் இமிக்ரேஷன் ப்ராசஸ் முடிக்கிறதுக்கு போயிட்டுருக்கோம். ஸோ இப்போ அடுத்ததாக இமிக்ரேஷன் இருக்குங்க, அதுக்கு தான் போயிட்டுருக்கோம். இமிக்ரேஷன் கவுண்டரில் வீடியோஸ் அலோடு கிடையாது. இமிக்ரேஷன் கவுண்டரில் உங்களுடைய பாஸ்போர்ட், வீசா, உங்கள் பர்பஸ் ஆஃப் ட்ராவல் இதெல்லாம் செக் பண்ணுவாங்க. அதெல்லாம் வேலிடாக இருந்தால் மட்டும்தான் உங்களால் இன்னொரு கண்ட்ரிக்குள்ளே என்டர் ஆக முடியும்.
ஸோ நீங்கள் இன்னொரு நாட்டுக்கு ட்ராவல் பண்ணிட்டீங்கன்னா இமிக்ரேஷன்றது தான் ஒரு முக்கியமான ஒரு ப்ராசஸ்ன்னு சொல்லலாம். இப்போ நாங்கள் வந்து இமிக்ரேஷன் ப்ராசஸையும் முடிச்சுட்டு எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்துட்டு இருக்கோம். இந்த இடத்துல பாருங்கள், ரொம்ப அழகான ஃபிஷ்ஷஸ், திமிங்கலம் இதெல்லாம் வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு நேச்சுரலாக அழகாக வந்துட்டு போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. நாங்கள் வந்த நாள் இண்டிபெண்டன்ஸ் டேனால அங்கங்கே நம்மளுடைய நேஷனல் ஃப்ளாக் வச்சு ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டேன்னு போட்டிருந்தாங்க. இப்போ அடுத்ததான் நீங்கள் பார்க்குறது எங்கள் ஃபேவரேட்டான பிள்ளையார் தாங்க. லாஸ்ட் டைமும் இவர்கிட்ட தான் நாங்கள் தேங்க்ஸ் சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ நாங்கள் சேஃபாக வந்துட்டு நம்ம நாட்டை ரீச் ஆனதுக்கு அவர்கிட்ட தேங்க்ஸ் சொல்லிட்டு இப்போ நாங்கள் வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். ஸோ இங்கே வந்து நம்ம பேக்கேஜ்லாம் கிளைம் பண்ணிக்கலாம். இப்போ பேக்கேஜ்லாம் நாங்கள் சீக்கிரமே எடுத்துட்டோம். அதுக்கப்புறமா அப்படியே ஏர்போர்ட்டில் எல்லாம் சுற்றி பார்த்துட்டு வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதுதான். இந்த வாலில் மெரினா பீச்சை ரொம்ப அழகாக வந்து பெயிண்ட் பண்ணியிருந்தாங்க. மெரினா பீச்னால் யாருக்கு தான் பிடிக்காது? இந்த ஒரு பெயிண்டிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், சென்னை ரீச் ஆகியாச்சு. ஸோ இந்த வீடியோ இங்கே முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Bye. Happy Independence Day. Bye. Happy Independence Day. ஸோ நெக்ஸ்ட் ஒரு இப்போ பேக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்க முடியும் கமெண்ட்ஸ் என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அன்றைக்கி இண்டிபெண்டன்ஸ் டேன்றனால அங்கங்கே லைட்ஸ்லாம் போட்டுட்டு சென்னையே ரொம்ப அழகாக ஜொலிச்சிட்டு இருந்தது. நான் வந்த அன்றைக்கி இந்த மாதிரி வந்துட்டு ஒரு வார்ம் வெல்கம் கிடைக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. சென்னையிலேருந்து பல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. அது வரைக்கும் ஸ்டே டியூன் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.